40 தொகுதிகளிலும் நம்முடைய இந்திய கூட்டணி சார்ந்த அத்தனை பேரும் வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த சபதத்தை நம் மனதிலே ஏற்றுக்கொண்டு பெட்ரோல் விலை 75 ரூபாய்க்கும் டீசல் விலை 65 ரூபாய்க்கும் கேஸ் சிலிண்டர் 500 ரூபாய்க்கும் வழங்கப்படும். எங்க இருக்கிற பிரதமர் பார்த்தா அவ்வளவு நாள் மொத்தமா அவர் பாராளுமன்றத்துக்கு கூட வரல. ஆனா தமிழ்நாட்டில் வந்து கொண்டே இருக்கிறார். அந்த மக்களை பார்த்து ஆறுதல் சொல்ல ஒரு முறையாவது வந்தார். நாங்கள் கண்ணீரோடு நின்ற பொழுது நீளாத அந்த கருத்துக்கு இன்று தமிழக மக்கள் தன்னுடைய விரல்களை நீட்டி வாக்களிக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், புரிய வைக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முதலமைச்சரான தளபதி அவர்கள் எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். 5 ஆண்டுகளாக இந்த பகுதியிலே உங்களுடைய பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததை நினைத்து பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மறுபடியும் அந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும். அதற்கு இந்த தூத்துக்குடி தொகுதி மட்டுமில்லை, தமிழகத்தில் பாண்டிச்சேரியை சேர்த்து 40 தொகுதிகளிலும் நம்முடைய இந்திய கூட்டணி சார்ந்த அத்தனை பேரும் வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த சபதத்தை நம் மனதிலே ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய தேர்தலிலே நாம் பணியாற்ற வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இங்கே விளையாற்றிய அத்தனை பேரும் நம்முடைய ஆட்சியின் சாதனைகளை அது மட்டும் எடுத்து சொன்னார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒன்றிய அரசாங்கத்தின் காரணமாக நாம் அடைந்திருக்கக்கூடிய வேதனைகளையும் எடுத்து சொல்லியிருக்கிறார். மானியத்துல கேஸ் சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மானிய விலையை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீ கேஸ் சிலிண்டரோட விலை 1000 ரூபாய்க்கு மேல, பெட்ரோல் டீசல் விலை 2 மடங்கு 3 மடங்காக இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது. அதனால்தான் நம்முடைய தேர்தல் அறிக்கையிலே சாதாரண சாமானிய மக்கள் பயன்பட வேண்டும். விலைவாசி ஏறிக்கொண்டே போகிறது, அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பெட்ரோல் விலை 75 ரூபாய்க்கும் டீசல் விலை 65 ரூபாய்க்கும் கேஸ் சிலிண்டர் 500 ரூபாய்க்கும் வழங்கப்படும் என்று நம்முடைய முதலமைச்சர் இந்தியா கூட்டணி ஒன்றியத்திலே வரும்போது வழங்குவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இதை நான் எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மகளிருக்கு புதுமை பெண் திட்டம் என்ற அந்த திட்டத்தின் வழியாக உயர்கல்வி படிக்கக்கூடிய பெண்களுக்கு நம் வீட்டு குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம், மகளிருக்கு இலவச பேருந்து, கலைஞர் மகளிர் உரிமை தொகை, உதவி தொகை, உரிமை தொகை இந்த அடுத்து 1,15,00,000 பேருக்கு மேல நம்முடைய சகோதரிகள் மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்காக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நான் ஒன்னே உங்களை கேட்டு நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி விளக்குகிறேன். பிரதமர் கீதா ஜீவன் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார், நான் வாரத்துக்கு 4 நாள் தூத்துக்குடி தொகுதியில் இருக்கிறேன். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி வந்து தமிழ்நாட்டில் தான் வாரத்துக்கு 3 நாள் இருக்காரு இல்லையா? எங்க இருக்கிற பிரதமர் பார்த்தா அவ்வளவு நாள் மொத்தமா அவர் பாராளுமன்றத்துக்கு கூட வரல. ஆனா தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா தேர்தல் பயம் வந்துருச்சு, தேர்தல் ஜுரம் வந்துருச்சு, வந்துகிட்டே இத்தனை தடவை வரையில தேர்தலில் ஓட்டு வாங்கணும். எங்களுடைய மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டவோடு, வீடுகளை இழந்து பரிகரித்துக் கொண்டிருந்தவோடு, சேர்த்து வச்சிருக்கக்கூடிய அத்தனை சொத்துக்கள், வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்கள் வெள்ளத்தில் அழித்து செல்லப்பட்ட போது வாழ வழி எல்லாம் அடுத்த வேலை உணவுக்கு வழி இல்லாமல் தவித்து நின்று கொண்டிருந்த பொழுது சென்னையில்
அந்த மக்களை பார்த்து ஆறுதல் சொல்ல ஒரு முறையாவது வந்தார். இதுவரைக்கும் இங்கே தரப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை நிவாரணத்தையும் தந்தது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இங்க இருக்கக்கூடிய பிரதமரோ ஒன்றிய அரசாங்கமோ வந்து பார்த்துட்டு போற அமைச்சர்களோ மக்களுக்காக அங்க டெல்லியில் இருக்கும் ₹1 நம்மகிட்ட வசூல் பண்ண காசு ஜிஎஸ்டி போட்டு இங்க வரி போட்டு நம்மகிட்ட வசூல் பண்ண காசை நமக்காக செலவழிக்கவில்லை, நம்முடைய மக்களுக்கு செலவழிக்கவில்லை. வீடு கட்டி கொடுத்தது முதலமைச்சர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு ₹6000 கொடுத்தது முதலமைச்சர். ஆடு மாடுகளுக்கு நிவாரணம் வழங்கியது நம்முடைய முதலமைச்சர். வயல்ல அன்னைக்கு எல்லா பயிர்களும் வீணாக விட்டதுக்கு எங்கள் கண்ணீரோடு நின்ற விவசாயிகளுக்கு உதவிகரம் நீட்டியது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அதனால திரும்ப திரும்ப இவங்க வந்து தமிழ்நாட்டில் ஒரு கால் வைத்து விட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு பிரதமரை திரும்ப திரும்ப அழைச்சிட்டு வராங்க. ஒன்றே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் கண்ணீரோடு நின்ற பொழுது நீண்டாத அந்த கரத்துக்கு இன்று தமிழக மக்கள் தன்னுடைய விரல்களை நீட்டி வாக்களிக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், புரிய வைக்க வேண்டும். உங்களை எல்லாம் சந்தித்ததிலே மற்ற மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.